ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி பருப்பு சாதம் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். இது எப்படி குக்கரில் குயிக்காக செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இது எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். முதல்ல அரிசியும் பருப்பையும் நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு இந்த டம்ளர் 250 கிராம் டம்ளரு. அதில் நம்ம 2 டம்ளர் வீட்டரிசி எடுத்திருக்கோம். துவரம் பருப்பு பார்த்திங்கன்னா அரை டம்ளருக்கு கொஞ்சம் கூட. இது ரெண்டையுமே ஒரே பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம சாப்பாடு செய்யலாம். இன்றைக்கி நம்ம அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு குக்கர் தான் வச்சுருக்கோம். அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊறிடுக்கு. இப்போ நம்ம சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கர் பாருங்கள், நல்லா சூடு ஏறிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அரை ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அரை ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா கொஞ்சம் பொரியட்டும். இப்போ பாருங்கள், சோம்பு சீரகம் பொரிஞ்சிருச்சு. ஒரு 4 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் முழுசாக சேர்த்துக்கிட்டாலும் சரி. நம்ம இன்றைக்கி ஒரு வெங்காயத்தை அப்படியே 4ஆக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். நீங்கள் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ரொம்ப வதக்க வேணாம். ஒரு கண்ணாடி பதம் வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினுச்சுன்னா போதும். இப்போ நம்ம பூண்டு ஒரு 10 பல்லு நம்ம 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் வெங்காயமும் சேர்ந்து ஒரு 30 செகண்ட் போல் நல்லா வதங்கட்டும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு 30 செகண்ட் போல் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தோம்னா மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்துருக்கோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே பெருவெங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு வதக்கிக்கோங்க. அரை ஸ்பூன் போல் பெருவெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு. இப்போ நம்ம தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், வரமிளகாயும் சேர்த்துருக்கோம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி அளந்து வச்சுருக்கோம். நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்தோம் இல்லைங்களா, அதுலேயே அந்த டம்ளர்லேயே 3 எடுத்திருக்கோம். பருப்புக்கு கணக்கு வைக்க வேண்டாம். அரிசி 1 டம்ளர் எடுத்திங்கன்னா தண்ணி 3 சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். நம்ம 2க்கு 6 சேர்த்துருக்கோம். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் அளந்து ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சாதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி கொதிக்கணும். நீங்கள் குக்கரில் செஞ்சாலும் சரி, பாத்திரத்தில் செஞ்சாலும் சரி, தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அரிசி பருப்பு சேர்க்கணும். இப்போ இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
பாருங்கள் தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சுருக்கிறதுல நல்லா வந்து தண்ணியை வடிகட்டிடணும். இப்போ வந்து நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணி கொதிக்குது இல்லைங்களா, அரிசி போட்டு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கொத்தமல்லியை வந்து நல்லா பொடியாக வந்து கட் பண்ணிவிட்டு அலசிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். விசில் போட்டுட்டு நம்ம ஹை ஃப்ளேம்லையே 3 விசில் விட்டதுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 3 விசில் வந்துடுச்சு. அடுப்பு அணைச்சாச்சு. நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பரான நம்மளுக்கு அரிசி பருப்பு சாதம் ரெடி. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து 3 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்கள் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா. தேங்க்யூ.